இன்னைக்கு நாம 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரிவர்ஸ் வித் மீ சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே பார்த்துடலாம். சரி, இந்த சீரீஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் வந்த சில முக்கியமான கேரக்டர் பற்றி பார்த்துடலாமா? இவங்க தான் கரண், நம்ம சீரீஸோட மெயின் லீட். அடுத்து இவங்க கரணோட மம்மிஸ், அதாவது கரணோட அம்மா ஒரு லெஸ்பியன். அவங்க அவங்களோட பார்ட்னர் கூட தான் இருப்பாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல? ரைட். அடுத்து இவங்க கரணோட தங்கச்சி. நம்ம இவங்களை கரணோட தங்கச்சின்னு சொல்லிப்போம். அடுத்து இவர் ஃபியாட், கரணோட ஃப்ரெண்ட். அப்புறம் இவங்க இந்த சீரீஸோட இன்னொரு மெயின் லீட் கிளியோ. இந்த பேர் வாயில வருதுதான், இருந்தாலும் ஏதோ மாதிரி இருக்குல்ல. ஸோ நம்ம இவங்களை கீர்த்தின்னு சொல்லிப்போமா? அடுத்து இவங்க தான் கீர்த்தியோட பேரண்ட்ஸ். இதில் கீர்த்தியோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பார், ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அடுத்து இவர் கீர்த்தியோட தம்பி. அடுத்து இவங்க கீர்த்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மியோ. இதை கேட்கும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. ஸோ நம்ம இவங்களை மீனோன்னு சொல்லிப்போம். ஸோ அவ்வளோதான். இனி வரவங்களை as usual நம்ம ஃப்ளோலேயே பார்த்துக்கலாம். அண்ட் நான் உங்கள் ஜோதா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் குட்டி கரணை தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு டாக்டர் கோட்டை எடுத்து போட்டுக்கிட்டு இது எனக்கு எப்படி இருக்குமான்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ கரண் அம்மா பர்ஃபெக்டாக இருக்கு செல்லம், சரி சொல்லு உனக்கு டாக்டர் ஆகணுமான்னு கேட்க, அப்போ குட்டி கரண் இது எனக்கு அழகாக தான் இருக்கு, பட் எனக்கு டாக்டர் ஆகணுமான்னு தெரியலையே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுமான்னு கேட்க, அப்போ கரண் அம்மா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை செல்லம், எதை பண்ணும்போது எதை பற்றி யோசிக்கும் போது நீ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாகவும் இருக்கியோ அதுதான் உனக்கான பாதைன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரணும் ஆர்வமாக கேட்டுட்ருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ண நெக்ஸ்ட் சீன்லேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக்ல கான்சியஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு பேஷண்ட்டை தான் காட்டுறாங்க. அவங்க சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான் இனி முடியாதுன்னு யோசிக்கும் போது லாஸ்ட் மினிட்ல ஒரு லேடி டாக்டர், அதான் நம்ம படத்தோட இன்னொரு மெயின் கீர்த்தி அங்கே வந்து இல்லை இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அந்த பேஷண்ட் மேலே ஏறி உட்காந்து நம்பிக்கையை விடாமல் சிபிஆர் கொடுப்பான். அப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த பேஷண்ட்டோட இதயமும் துடிக்க ஆரம்பிக்க அந்த லேடி டாக்டர் ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம் வரும். அப்போ அந்த சீன் அப்படியே ஒரு இல்யூஷன் மாதிரி மாற நம்ம குட்டி கரண் கண்ணை திறந்து பார்க்குறான். இவ்வளோ நேரம் பார்த்தது அவளோட கனவு போல. பட் கனவாக இருந்தாலுமே கண்ணை திறந்த அப்புறமும் அவளுக்குள்ளேயுமே அப்படி ஒரு சந்தோஷம் வர. ஸோ அந்த கனவை பற்றி அம்மா கிட்ட சொல்லலான்னு வேகமாக வெளியே எழுந்து போடும். அப்படி வெளியே போகும்போது அங்கே ஆப்போசிட்டில் அவளோட தங்கச்சி ஓடி வருவான். அங்கே பக்கத்தில் ஒரு ஜார் இருக்கும். அவள் ஓடி வந்து தட்டி விட்டதில் அந்த ஜார் கீழே விழுந்து பிரேக் ஆக அதை பார்த்துட்டு இருந்த கரண் குட்டி பார்த்தேன்னு கத்த, அப்படியே ஒரு நிமிஷம் எல்லாமே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆக அடுத்த செகண்டே பார்த்தா கரண் அகைன் ரூமில் இருப்பான். அப்போ கரணுக்கு எதுவும் புரியாது. இப்போ என்ன நடந்ததுன்னு ஒரு மாதிரி குழப்பத்திலே வெளியே வரும். வெளியே வந்தா அகைன் அவளுக்கு ஆப்போசிட்டில் அவளோட தங்கச்சி ஓடி வர. பட் இந்த முறை கரண் அந்த ஜார் விழாம தடுக்கணும்னு அவளே கிட்ட ஓடி போய் பார்த்துடா குட்டின்னு சொல்லி அவள் தங்கச்சியை பிடிச்சிக்க. பட் அப்போ கரணோட கைப்பட்டு அந்த ஜார் கீழே விழுந்து உடையும். பட் அந்த விழுந்த சமயத்தில் அந்த உடஞ்ச ஜாரோட ஒரு பீஸ் கரணோட காலில் ஒரு காயத்தை ஏற்படுத்த அவளுக்கு லைட்டாக ப்ளீட் ஆகும். இந்த முறை டைம் எதுவும் சேஞ்ச் ஆகும். அப்பவும் கரணுக்கு ஒன்றும் புரியாமல் பார்க்க, அப்போ கரணோட தங்கச்சி அக்காவோட காலில் ரத்தம் வடிகிறத பார்த்து அவங்க அம்மாவை கூப்பிட, அப்போ அவங்க அம்மாவும் அங்கே வந்து அந்த ஜாரை கிளீன் பண்ண சொல்லிட்டு ஒன்று நடச்சிடலாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி
கரணை கூட்டிட்டு போய் அந்த காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரண் இப்ப நடந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, இதெல்லாம் என்னம்மா, இதெல்லாம் என்னோட கற்பனையா அப்படின்னு புரியாம கேட்பான். அப்ப அவங்க அம்மா கரண் சொன்ன எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு, இது நீ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லடா. இப்ப நான் ஒரு சில விஷயங்களும் உனக்கு சொல்லுவேன். அது நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் சீக்கிரட்டா இருக்கணும், வெளியாளங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே காலத்தை கண்ட்ரோல் பண்ற பவர் இருந்திருக்கு. அந்த பவர் இப்போ உனக்கும் வந்திருக்கு. இதை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரத்துல விளையாட்டுத்தனமா இதை யூஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா நீ ஒவ்வொரு முறை டைம் டிராவல் பண்ணி அங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா அதோட விளைவு ஃபியூச்சர்ல பிரதிபலிக்கும். ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ற மாதிரி கூட போய் முடியும். குறிப்பா ஒரு மனுஷனோட மரணத்தை மட்டும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிடக்கூடாது. அதோட விளைவு இன்னுமே மோசமா போய் முடியும். அப்புறம் இந்த பவர் யூஸ் பண்றதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி, எப்பெல்லாம் உன்னோட உடம்புல இருந்து ரத்தம் வலியுதோ அப்பெல்லாம் உன்னோட பவரை யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ டைம் டிராவல் பண்ணும்போது நீ யாரையாவது தொட்டுட்டு இருந்தா உனக்கு எப்படி எல்லாமே இப்ப ஞாபகம் இருந்ததோ அந்த மாதிரி அந்த பர்சனுக்கும் டைம் டிராவல் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வரண்டா செல்லம், இப்ப அம்மா சொன்னதை நீ எப்பவும் மைண்ட்ல வச்சுப்பலன்னு கேட்க. அப்ப கரண் ஸ்மைல் பண்ணிட்டே மண்டையாட்டுவோம். அப்புறம் அந்த ஹாப்பிலேயே, அம்மா நான் டிசைட் பண்ணிட்டேன், எனக்கு டாக்டர் ஆகணும்னு சொல்லுவான். அப்ப அம்மாவோ சரி ஓகேன்னு சொல்லுவேன். என்ன ஓகே, இப்ப நான் ஏன் அப்படி சொல்றேன் நீங்க கேட்கணும்னு சொல்லுவேன். அப்ப அப்பாவும் சிரிச்சுட்டேன், சரி ஏமான்னு கேட்க. இப்ப கரண் கனவுல பார்த்த எல்லாத்தையும் சொல்லிட்டு, அந்த லேடி டாக்டரை பார்க்கும்போது எனக்கும் ஹாப்பியா இருக்குமா, அவங்கள மாதிரி நானும் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன். அப்போ கரணம்மா அகெயின், நீ பார்த்த விஷயங்கள் ஃபியூச்சர்ல நடக்க நிறைய சான்சஸ் இருக்கு, இது விஷயம்னு சொல்லுவாங்க, சொல்ல முடியாது, நீ ஃபியூச்சர்ல அவங்கள மீட் கூட பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். நிஜமாவா சொல்றீங்க, நான் உங்களை மீட் பண்ணுவேனா, எனக்கும் அவங்கள மீட் பண்ணணும்னு ஹாப்பியா சொல்ல. அந்த நாள்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளுமே கீர்த்தி பத்தின விஷயங்கள், குட்டி குட்டி விஷயம்லாம் கரணுக்கு வர்ற மாதிரி காட்டுவாங்க. அதுல கீர்த்திக்கு ஒரு தம்பி இருக்கிற மாதிரி, கீர்த்தியோட பேரண்ட்ஸ் தம்பிக்கு ஓவர் அட்டென்ஷன் கொடுக்கறதால கீர்த்தி கொஞ்சம் தனிமையிலேயே வளர்ற மாதிரி, கோபக்கார அப்பா கிட்ட எப்பவுமே அவளோட உரிமைக்காக ஆர்கியூ பண்ற பொண்ணு மாதிரி, அவளுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி, அவ கூட இருக்கும்போது அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம்ஸ் வரும். இதுல எப்பெல்லாம் கீர்த்தி சோகமா இருக்காளோ அப்பெல்லாம் கரண் அவளுக்குள்ளேயும் ஒரு வலியவும், அதே எப்பெல்லாம் கீர்த்தி ஹாப்பியா இருக்காளோ அதே சந்தோஷத்தை கரண் அவளுக்குள்ள ஃபீல் பண்ற மாதிரின்னு ரொம்ப அழகா அவளோட விஷுவல்ஸும் அவளோட சக்திகளும் அதிகரிக்கிற மாதிரி காட்டி, கடைசியா அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு எக்ஸ்டர்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. எக்ஸ்டர்னா வேற ஒன்றும் இல்லை, எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் ட்ரைனிங் பீரியடா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களதான் இன்டர்ன்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் பீரியடை காலேஜ் ஹாஸ்பிட்டல் இல்லாம வெளி ஹாஸ்பிட்டல்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களதான் எக்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஸோ இப்படி விஷுவல்ல கீர்த்தி கூடவும் நிஜத்துல அவன் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டாக்டராகவும் எல்லாமே சூப்பரா தான் போயிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கரண் ஆஸ் யூஷுவல் அந்த ஹாஸ்பிட்டல்ல நைட் ஷிஃப்ட்ல இருந்துட்டு இருப்பான். இப்போ ரத்த வெள்ளத்துல ஃபுல் கொலாப்ஸ் ஆன ஸ்டேஜில் ஒரு 16-17 வயசு பொண்ணு ஸ்ட்ரக்சர்ல உள்ள கூட்டிட்டு வருவாங்க. வர்றது வேற யாருமே இல்லை, இவ்வளவு நாள் கரண் கனவுல பார்த்துட்டு இருந்திருப்பாள்ல அதே பொண்ணுதான், அதான் கீர்த்தி. கீர்த்தியை நேரில் பார்க்குற அந்த நாளுக்காக தான் கரண் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அவளை பார்ப்பான்னு கரண் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஸோ கீர்த்தியை பார்த்ததுமே கரணுக்குள்ளேயும் ஏதோ ஆக ஒரு மாதிரி அவளுமே கொலாப்ஸ் ஆகி அந்த
அந்த செகண்டே அவளுக்குள்ள இன்னொரு விஷன் வரும். அதுல கீர்த்தி கரண் 2 பேரும் லவ் பண்ற மாதிரி, அவங்க 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி. பட் லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ கீர்த்தியை ஷூட் பண்ண, அப்படியே கீர்த்தி கரண் மடியிலேயே சரிஞ்சு வேலை. அப்ப கீர்த்தி, ப்ளீஸ் கரண், இதுக்கு மேல என்ன காப்பாத்துறதுக்காக உன்னோட பவரை யூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி போக கரண் கதறி கதறி அழுற மாதிரி விஷயம் வரும். அவ்வளவுதான். கரண் அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே இங்க கீர்த்தியை பார்த்தா அவன் நிஜமாவே ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் வந்திருப்பான். அது ஒரு மோசமான ஆக்சிடென்ட் போன. அதுல அவளோட கை எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லா சதஞ்சு போய் இரத்த நாளங்கள் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கும். ஸோ கையை கட் பண்ணி எடுத்தாதான் அவளை காப்பாற்றவே முடியுங்கிற சுச்சுவேஷன்ல இருப்பான். அப்போ வேற வழி இல்லாம டாக்டருமே அதை பண்ணுவாங்க. கரண் ஃபெயின் ஆகி அவர் ரிலாக்ஸ் ஆகுறதுக்குள்ளேயே கீர்த்திக்கு இங்க எல்லாமே முடிச்சிடும். கரண் கண்ணை திறந்ததுமே கீர்த்தியை பார்க்க ஓடி வரும். அங்க ஒரு டாக்டர் கீர்த்தியோட கண்டிஷனை பத்தி அவளோட பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கீர்த்தி அன்கான்சியஸா இருப்பான். அப்ப கொஞ்ச நேரத்திலேயே கீர்த்தி கண்ணை திறந்து பார்ப்போம். அவ பக்கத்துல மீனு அப்புறம் அவளோட தம்பி இருப்பாங்க. அவளுக்கு அப்ப செம பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயின்ல கையை தூக்க ட்ரை பண்ணும். அப்பதான் அவளுக்கு முழங்கைக்கு கீழே எதுவுமே இல்லாம இருக்கிறதே தெரியும். அவ்வளவுதான். அதை பார்த்ததுமே பயந்து ஒரு மாதிரி அலற ஆரம்பிச்சிருவான். அப்ப எல்லாருமே கீர்த்தி கிட்ட ஓடி வருவாங்க. அப்ப கீர்த்தி பயத்திலேயே, எனக்கு என்னாச்சு, என்னால என் விரலை ஃபீல் பண்ண முடியுது, என் கையை ஃபீல் பண்ண முடியுது, இப்ப நான் கையை அசைக்கிறேன், ஆனா என் கை எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுவான். ஆக்சுவலி இது ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். யூஸ்வலா இந்த மாதிரி கை அப்படி இல்லைன்னா கால் அதை ஆம்புடேட் பண்ணி எடுக்கும்போது இவ்வளோ வருஷமா ஒரு உறுப்பு நம்ம கிட்ட இருக்கு, சடனா அது இல்லைங்கிறத நம்ம மனசு அக்செப்ட் பண்ணிக்காது இல்லையா? ஸோ அது இல்லாம இருக்கிறதையே அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும், ஆனா கண்ணுக்கு அவங்களால அதை பார்க்க முடியாம இருக்க ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் மாதிரி வரும். ஸோ அந்த கண்டிஷன்ல தான் கீர்த்தி அப்ப இருக்கும். அப்ப கீர்த்தி அம்மாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு இல்லடா நீ நல்லா இருக்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்த பார்ப்பாங்க. பட் கீர்த்தி அப்பா இல்லை, இவளுக்கு இது தேவைதான், எத்தனை நாள் சொல்லியிருப்பேன் டைமுக்கு வீட்டுக்கு வான்னு, பெரியவங்க பேச்சை கேட்கலன்னா இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி கரணோட கனவுல வந்த மாதிரியே கீர்த்திக்கும் அவங்க அப்பாவுக்கும் எப்பவுமே செட் ஆகாது. அவரு நல்ல மனுஷன்தான், போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி அவர் சொல்றதை மட்டும்தான் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். பட் கீர்த்தி அப்படி கிடையாது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைப்பான். குறிப்பா சொல்லணும்னா அவளுக்கு ஒரு சிங்கர் ஆகணும்னு விருப்பம் இருக்கும். பட் அவங்க டேடுக்கு அது பிடிக்காது. ஸோ எப்போ இதை பத்தி கீர்த்தி பேசினாலும் என்டர்டைன்மெண்ட்ல ஒரு ப்ரொஃபஷனா படிக்கிற வேலையை பாரு, இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணுன்னு கீர்த்தி சொல்ல வரத முழுசா கூட காது கொடுத்து கேட்க மாட்டார். ஸோ எப்பவுமே இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஆர்கியூமெண்ட் வர்றதால ஒருவேளை நம்ம பேச்சை கேட்டிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காதுல்ல அப்படிங்கிற ஆதங்கத்துல, பட் கொஞ்சம் இல்லை ரொம்ப ஹார்ஷாவே அந்த இடத்துல பேசிட்டு இருப்பார். அப்ப அவங்க அம்மா, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க, நம்ம பொண்ணு அவனோட கையை இழந்துட்டு இருக்கா, இந்த டைம்ல தான் நீங்க இப்படி பேசணுமான்னு தடுத்து அவரை தனியா கூட்டிட்டு போவாங்க. பட் கீர்த்தி இப்ப அவங்க அப்பா புரிஞ்சுக்கிற சுச்சுவேஷன்லயா இருக்கா. ஸோ அவங்க அப்பா பேசுனதுல இன்னுமே ரொம்ப ஹாட் ஆகி அழுதுட்டே இருப்பான். பட் டாக்டர் வேற வழி இல்லாம கீர்த்தி கொஞ்சம் தூங்கினா ரிலாக்ஸ் ஆவான்னு நினைச்சு அவளுக்கு செடேஷனை கொடுத்து தூங்க வைப்பாங்க. பட் இதெல்லாம் நடக்கும்போது கண் கலங்க கரணமே இருந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். அவளுக்கு கீர்த்தியை ரிலாக்ஸ் பண்ணி உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லணும் போல இருக்கும். பட் எப்படி என்னன்னு சொல்றது? ஸோ எதுவுமே சொல்ல முடியாம அமைதியா இருப்போம். அப்படியே மிட் நைட்டுமே ஆகிரும். கீர்த்தியோட ஃபேமிலியுமே கிளம்பிடுவாங்க. பட் கரண் அப்பவும் அங்கதான் இருப்பான். கொஞ்ச நேரத்துல கீர்த்தி மயக்க தெளிஞ்சு எழுவான். எழுந்ததும் அவளுக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கும் போல. ஸோ அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம். பட் எங்க, அவளுக்கு ரைட் சைட்ல தான் அந்த டேபிள் இருக்கும்.
ஸோ எடுக்க முடியாம ஒரு மாதிரி டென்ஷனாக. அப்ப அங்க இருந்த கரண் முதல் முறை கீர்த்திக்கு பக்கத்துல வரும். கரனை பார்த்ததுமே கீர்த்திக்குள்ளேயுமே ஏதோ ஒரு ஃபீல் வர, அந்த ஃபீலோடைய கரணை பா. அப்ப கரண் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து கொண்டு போயிட்டேன். நீ ஓகேவா கீர்த்தி, இப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்போம். எனக்கு தெரியல டாக்டர், ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவோம். அப்ப கரண் எங்க வலிக்குது, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியான்னு கேட்க, என் கை ஃபுல்லா வலிக்குது, யாரோ என் கையை பிழிஞ்சு எடுத்த மாதிரி வலிக்குதுன்னு சொன்னேன். அப்போ கரண் எங்க இருந்து எங்க வர வலிக்குதுன்னு கேட்போம். அப்போ கீர்த்தி அவளுக்கு தான் அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்குல்ல, ஸோ என்னோட ஷோல்டர்ல இருந்து என்னோட கை விரல் வர வலிக்குதுன்னு சொல்லும். அப்போ கரண் அப்படின்னா நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா, உன்னால எழுந்து உட்கார முடியுமான்னு கேட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணி உட்கார வச்சு கீர்த்தியோட கண்ணை மூட சொல்லி அவன் முன்னாடி ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து வச்சு கண்ணை திறக்க சொல்லும். அப்ப கீர்த்தியும் கண்ணை திறக்க கண்ணாடியில அவளுக்கு ஒரு கை இல்லாம இருக்கிறத பார்த்ததும் ஒரு மாதிரி பேனிக் ஆகும். அப்ப கரண் ரிலாக்ஸ் கீர்த்தி, அந்த மிரரை நல்லா பாரு, இப்ப நான் உன்னை தொட போறேன், நான் தொடுறத அந்த மிரரை பார்த்துட்டே நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு சொல்லணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல டச் பண்ணி இங்க வலிக்குதான்னு கேட்பேன். அப்போ கீர்த்தி வலி இல்லை, பட் நீங்க தொடுறதை என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லும். அப்போ கரண் கையை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி ஆர்ம்ஸ்ல வச்சேன், இப்போ அப்படின்னு கேட்க லைட்டா வலிக்குதுன்னு சொல்லும். அப்போ கரண் அவளோட கையை இன்னுமே கீழே இறக்கி அவளோட கை முடிகிற இடத்துல டச் பண்ணி இப்போ வலிக்குதான்னு கேட்க, அப்ப கீர்த்தி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லும். அப்போ கரண் அவளோட கையை இன்னும் கீழே கொண்டு போய் இப்ப நான் எங்க தொடுறேன், எப்படி ஃபீல் பண்றேன்னு கேட்க, அப்போ கீர்த்தி அழுதுட்டே அங்க எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலன்னு சொல்ல. குட், நம்ம அகைன் ட்ரை பண்ணலான்னு அகைன் ஷோல்டர்ல இருந்து கையை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அகைன் அதையே பண்ணும். இது ஏதோ சைக்காலஜிக்கல் இருக்கு போல. ஸோ அதுல கீர்த்தியுமே அவளுக்கு கை இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் கை ஃபுல்லா வலிக்குதுன்னு சொல்லல, இப்போ அந்த அளவுக்கு வலி இல்லை, பட் ஒரு சில இடங்கள்ல மட்டும் வலி ஃபீல் பண்ற மாதிரி சொல்லும். பட் இல்லைங்கிறத அக்செப்ட் பண்ணதும் ஒரு மாதிரி அழுதுட்டே சோகமாகும். அப்போ கரண் கீர்த்தி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமான்னு கேட்டுட்டு, நான் இப்போ சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ கீர்த்தி, இந்த உணவு எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் சரி, அதே வேர்ல்டில் உன்னை நேசிக்க, உன்னை கேர் பண்ண, உன்னை காதலிக்க உனக்கான பர்சனுமே இருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த வார்த்தைகள் எல்லாமே கீர்த்திக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கையும் ஒரு அமைதியும் கொடுத்த மாதிரி காட்டுவோம். ஸோ அந்த ஃபீலோடைய கரணோட ஐடியா பார்ப்பான், அதில் டாக்டர் கமோஷான் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிட்டேன், தேங்க்யூ டாக்டர் கமோஷன்னு சொல்ல. இப்போ கரனுக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஸோ பில்ஸ் எடுத்துக்கோ கீர்த்தி, நீ இப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், வேற எதை பற்றியும் யோசிக்காத, தூங்குன்னு சொல்லிட்டு கிளம்பு. அப்புறம் அந்த ஃபீல்லையே கீர்த்தியுமே தூங்கியல. அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ கீர்த்தியும் ஏதோ ஒரு நம்பிக்கைங்க அதை சாப்பிட ட்ரை பண்ணுவோம், பட் அதை பண்ண முடியாம கொஞ்சம் கஷ்டப்படதான் செய்வோம். அப்ப கரெக்டா அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வரும். அம்மா காலை பார்த்ததும் அம்மா வந்துட்டாங்க போலன்னு நினைச்சிட்டு, அம்மா நீங்க வந்துட்டீங்களா, இங்க சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ஆனா எனக்கு சாப்பிடவே பிடிக்கலம்மான்னு சும்மா சொன்னேன். அப்ப அவங்க அம்மா இல்ல, நீ சாப்பிடணும் செல்லம், நீ சாப்பிட்டாதான் உனக்கு உடம்பு சரியாகும், சரி சொல்லு இன்னைக்கு நாங்க வரலன்னா நீ சமாளிச்சுப்பியான்னு கேட்பாங்க. அப்ப கீர்த்திக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆனா அம்மா நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன்னு சொன்னேன். அது அப்பா தம்பி கூட ஸ்போர்ட்ஸுக்கு போறாரு, இங்க ஷாப்பை பார்த்துக்க ஆள் கிடைக்கல, ஆள் கிடைச்சதை நான் வரட்டுமா அப்படின்னு பேச,
அப்ப கீர்த்திக்கு சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வரும். அதுல கீர்த்தி குட்டி பொண்ணா ப்ளே ஸ்கூல்ல அவளை பிக்கப் பண்ண அவங்க டேட் வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ற இன்னொருத்தர் தான் வருவார். வந்தவர், நான் உன் அப்பாவோட ஃப்ரெண்டு, நீ உன் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி போனை கொடுக்க, அதுல கீர்த்தியோட அப்பா, உன் தம்பிக்கு ஃபீவரா இருக்கு, ஸோ நானும் உன் அம்மாவும் அவனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஸோ நீ அந்த அங்கிள் கூடவே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ குட்டி கீர்த்தியுமே ஓகேப்பான்னு சொல்லி அவர் கூட கிளம்பியிருப்பான். இப்ப இதை யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு சின்ன ஃபீவருக்கு 2 பேரும் அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. பட் இப்போ இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும். ஆனா இந்த நேரத்துல தம்பியோட ஸ்போர்ட்ஸ் டேவும் ஷாப் மட்டும்தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கான்னு நைட்டை அழுதுட்டேன். உங்களால என்ன பார்க்க வர முடியாதாம்மா, பட் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு அழுமே ஆரம்பிச்சிருவோம். அப்ப கீர்த்தி அம்மாவும் லைட்டா ஃபீல் ஆவாங்க. பட் அதுக்குள்ள பேக்ரவுண்ட்ல கீர்த்தியோட அப்பா, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற, அவன் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா, ஒரு நாள் அவளால பார்த்துக்க முடியாதாமா, இப்ப நம்ம அங்க போனா மட்டும் போன கை அவளுக்கு திரும்ப வளர்ந்துருமாமான்னு பேச, அப்ப அவங்க அம்மா என்ன பேசுறீங்க நீங்கன்னு தடுக்க பார்ப்பாங்க. பட் அவங்க டேடு தொடர்ந்து, உண்மையை தானே சொன்னேன், என்ன பொண்ணு அவ, எப்ப பாரு பெத்தவங்களுக்கு தொந்தரவாகவும் பாரமாவும் இருந்துட்டு இருக்கா, இப்ப பாரு அவளுக்கு கை போச்சு, இனிமே யார் அவளுக்கு வேலை கொடுப்பா, கடைசி வரை பாரமா தான் இருக்க போறான்னு பேச, அதுக்கு மேல கீர்த்தி அதை கேட்க முடியாது. ஸோ காலை கட் பண்ணிடுவோம். பட் ஆல்ரெடி அவன் பெயின்ல இருக்கா. இப்ப இவரு வேற இப்படி பேச, நம்ம பாரமா இருக்கோமான்னு அழுதுட்டேன். ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி டெரஸுக்கு போய் அதோட எச்சில கூட ஏறிடுவான். பட் இவ இப்படி மிக்ஸ் ஆகி நடந்து போறத சிசிடிவில பார்த்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க டக்குன்னு செக்யூரிட்டி டீம் அலர்ட் பண்ண, லாஸ்ட் மினிட்ல மொத்த செக்யூரிட்டி டீம் ஒரு டாக்டருமே அங்க வந்துருவாங்க. வந்ததும், இங்க பாரு பாப்பா, நீ அங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்தானது, பேசினா தீர்க்க முடியாத ப்ராப்ளம் இங்க எதுவுமே இல்லை, ஸோ ப்ளீஸ் இங்க இறங்கி வா, நம்ம உட்காந்து பேசலான்னு அந்த டாக்டர் செக்யூரிட்டின்னு 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லி பார்ப்பாங்க. பட் கீர்த்தி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடும். ஸோ எதுவுமே சொல்லாம அந்த எஜ்ஜில் நின்று, என்னை தனியா விடுங்க, எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு மட்டும் சொல்லிட்டு எழுதிட்டே இருப்பேன். அப்போ கீர்த்தி அப்படின்னு கரனோட வாய்ஸ் கேட்க, அழுத்திட்டு இருந்த கீர்த்தி ஒரு நிமிஷம் அமைதியாகும். கரண் அவன் பக்கத்துல வந்து, கீர்த்தி நீ இப்ப வழியில இருக்கன்னு எனக்கு தெரியும், பட் அதுக்கு இது சொல்யூஷன் இல்லைன்னு சொன்ன. கீர்த்தி அழுதுட்டு கரணை திரும்பி பார்த்து, நான் எப்படி ஃபீல் பண்றேன் நீங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லு. கரண், நீ சரியா சொன்ன, எனக்குமே நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு தெரியாது, பட் நீ சொல்லு கீர்த்தி, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நீ சொல்றத கேட்க யாரும் இல்லைன்னு நீ நினைச்சீனா, உனக்காக நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்க நான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் கீழே இறங்கி வரையா, நம்ம பேசுவோன்னு சொல்லும். உன் கீர்த்தி அழுதுட்டே நிக்க. அப்ப கரனுக்கு விஷுவல்ல பார்த்த ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அந்த விஷுவல்ஸ்ல கீர்த்தி ரொம்ப அழகா பாடுவோம். அப்ப அவளை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, நீ ரொம்ப அழகா பாடுற, உன்னோட வாய்ஸ் செம்மையா இருக்கு, கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி அவளை ரொம்ப நல்லா ப்ரைஸ் பண்ணுவாங்க. இப்ப கரனுக்கு எது ஞாபகத்துக்கு வர, அதெல்லாம் நிஜத்துல நடந்திருக்குமான்னு கூட அவளுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த டைம்ல அதை யோசிச்சு பார்த்துட்டேன். சரி கீர்த்தி, இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம், உன்னோட கை தானே, நீ உன்னோட பேஷனை பத்தி யோசிச்சு பார்க்கலையா, உன்னோட குரல் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா, இப்பவும் பாட முடியும்ல. நான் சொல்றது உனக்கு இப்போ வித்தியாசமா இருக்கலாம், பட் என்ன நம்பு, உன்னோட குரலுக்காக வெயிட் பண்ற பர்சன் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பர்சன்ஸ் ஒவ்வொரு நாள் காலையிலையும் உன்னோட குரலை கேட்டுதான் அவங்களோட ரொட்டீனையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாழ்க்கையில போராடுற ஒவ்வொருத்தருக்குமே உன்னோட பாடல் வரிகள் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உன்னோட சாங்காக தேங்க்ஸ் சொல்ற பர்சன்ல நானும் ஒருத்தியா இருப்பேன். உன்னால இதை கண்டிப்பா பண்ண முடியும்ல.
இதை உன்கிட்ட இருந்து யாரும் எடுத்துக்க முடியாதுல்லன்னு சொன்னேன். கீர்த்திக்கு நமக்கு பாட பிடிக்கும்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சாலும் அந்த டைம்ல கரண் சொன்ன எல்லாமே கீர்த்திக்குள்ள புதுசா ஒரு நம்பிக்கையை கொண்டு வர அந்த ஃபீலிங்கே கரணை திரும்பி பார்ப்போம். அப்ப கரண் தொடர்ந்து, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா கீர்த்தி? இந்த உலகம் இவ்வளவு கொடூரமா உனக்கு இருந்தாலும் உன்னை நேசிக்க, உனக்கு துணையா இருக்க, உன்னை காதலிக்க உனக்காக ஒரு பர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றத நம்பு. நீ உன்னோட காதலை கண்டிப்பா கண்டுபிடிப்ப. இந்த மொத்த உலகத்தையுமே உனக்காக உன்னோட காதலுக்காக மாத்த ரெடியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட கையை கொடு கீர்த்தி, கீழே இறங்கி வா அப்படின்னு கரண் அவளோட கையை நீட்ட அப்ப கீர்த்தியுமே லைட்டா மெல்ட் ஆகி கையை கொடுக்க வரும். பட் லாஸ்ட் மினிட்ல எங்கிருந்தோ ஒரு புல்லட் வந்து கீர்த்தி மேல பாய, அப்ப அந்த ஃபோர்ஸ்ல கீர்த்தி அங்கிருந்து கீழே விழ, அப்ப அடுத்த செகண்டே கரணும் கீர்த்தின்னு கத்துக்கிட்டு அவ பின்னாடியே குதிக்க, அப்ப ஒரு செகண்ட் கரணோட கை கீர்த்தியோட கையில டச் ஆகும். அப்ப அப்படி அந்த இடத்துலயே அந்த டைம் ஃப்ரீஸ் ஆக அடுத்த செகண்டே பார்த்தா கீர்த்தி அவ ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்ல இருப்பான். அதாவது ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி கரண்ட் டைம் ரிவர்ஸ் பண்ணிட்டா போல. ஆக்சுவலி கீர்த்தி ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி மீனுவை பார்க்க வந்திருப்பான். அப்புறம் லேட் ஆயிடுச்சு, இன்னும் அங்க என்னடி பண்றேன்னு அவங்க அம்மா கால் பண்ணவும் அங்கிருந்து கிளம்புவோம். பட் அப்படி கிளம்பும் போது அந்த லிஃப்ட் கரெக்டா 8வது ஃப்ளோர்ல ஸ்டாப் ஆகும். அப்ப அங்க லிஃப்ட்டுக்கு வெளியே ஹுடி போட்ட ஒருத்தர் உள்ள வர்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பட் லிஃப்ட்டுக்குள்ள கீர்த்தியை பார்த்ததும் என்ன நினைச்சாரோ, அவரோட முகத்தை கீர்த்தி பாத்திரக்கூடாதுன்னு ஒரு மாதிரி ஃபேஸை கவர் பண்ணிட்டு போவார். அப்போ கீர்த்திக்கு அது ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகும். ஸோ லிஃப்ட்டை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வருவான். அப்படி கீழே வரும்போது அகெயின் அவங்க அம்மா கால் பண்ணி, இன்னும் எங்கடி இருக்க, அப்பா சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க, அப்ப கீர்த்தியும், அம்மா வந்துட்டே இருக்கம்மா, இப்ப வந்துடுவேன், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதுல ஹெட்செட்டை மாட்டிட்டு அவ பாடின பாட்டை அவனே கேட்டு ரசிச்சுட்டு நடந்து வருவான். அப்போ ஒரு சிக்னலை கிராஸ் பண்ண வேண்டியிருக்கும். அங்க கீர்த்தி ரொம்ப பொறுமையா சிக்னல் மாறுற வரை வெயிட் பண்ணி, சிக்னல் சேஞ்ச் ஆகி ரோட்ல எந்த வெஹிக்கிளும் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரோடை கிராஸ் பண்ண கீழே இறங்கும். ரோட்ல இறங்கி 2 அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டேன். அதுக்குள்ள எங்கிருந்தோ ஒரு ட்ரக் செம ஸ்பீடா வந்து அவனை அடிச்சு தூக்கி வீச கீர்த்தி அந்த ஃபோர்ஸ்ல பறந்து போயிடும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன். அங்க கரண் கீர்த்தியை பார்க்கணும் எல்லாம் நடந்து கடைசியா கீர்த்தி மேல புல்லட் பாய அவன் கீழவும் விழுந்திருப்பான். பட் இப்ப ப்ரெசென்ட்ல பார்த்தா கரண் டைம் ரிவர்ஸ் பண்ணிட்டால. ஸோ அதே சேம் லிஃப்ட்ல கீர்த்தி நின்றுட்டு இருப்பான். பட் டைம் ட்ராவல் பண்ணும்போது கரணோட கை கீர்த்தியோட கையில பட்டிருக்கும். ஸோ நடந்த எல்லாமே கீர்த்திக்குமே ஞாபகம் இருக்க. ஒரு நிமிஷம் ரொம்பவே பயந்துரு. மாடியில இருந்து விழுந்த நம்ம இங்கே எப்படி வந்தோம், அப்புறம் நம்ம கையை தொட்டு பார்த்துட்டு என்ன இது கனவா இல்லை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ கரெக்டாக அதே 8வது ஃப்ளோர்ல லிஃப்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் அதே கூட்டி போட்ட பர்சனுமே அங்கே இருக்க. அந்த சீன் மறுபடியும் அங்கே நடக்க கீர்த்தி இன்னுமே பயந்து போய் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே நடந்து வரும். அப்போ நடந்த மாதிரியே அவங்க அம்மா கரெக்டாக கால் பண்ணி, இன்னும் எங்கடி இருக்க, அப்பா சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வந்துட்டியா அந்த மாதிரி கேட்க. அப்போ கீர்த்திக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அடுத்து என்ன நடக்க போகுதோ, நிஜமாவே இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதா, நம்ம இப்போ நம்ம கையை இழக்க போகிறோமாங்கிற பயத்துலேயே படபடப்பான் அந்த சிக்னலில் கூட வந்து நிற்போம். அப்போ சிக்னலும் சேஞ்ச் ஆகும். அப்போ கீர்த்தி
இப்ப காலை கீழே வைக்கலாமா வேணாமான்னு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அந்த பயத்திலேயே காலை கீழே வைக்க அடுத்த செகண்ட் கரெக்டா அந்த கார் வர. பட் லாஸ்ட் மினிட்ல கரண் அவளை பிடிச்சு இழுத்து ஹக் பண்ணிப்பான். கீர்த்தி இன்னும் பயந்து போய் கரணை பார்க்க, அப்ப கரண் அவளோட பேக்கை வாங்கிக்கிட்டு கீர்த்தி கையை பிடிச்சு அவளை பத்திரமா அந்த ரோடை கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி காட்டி இந்த எபிசோட இங்க அழகா முடிச்சிருக்காங்க. இனி அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.